அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மனுஷங்க எப்போவுமே 8 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிருகங்களும் பார்த்தீங்கன்னா சில மிருகம் நிறைய நேரம் தூங்கும் அண்ட் சில மிருகங்கள் தூங்கவே தூங்காது அப்படின்னு கூட இருக்கு. ஆனால் கொரில்லாஸ் பார்த்தீங்கன்னா 14 ஹார்ஸ் அ டே அது தூங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதைங்கிற இந்த தலைப்பில் பல காலமாக கண்ணனுடைய அமுதமயமான அந்த வாக்குகளை நாம் அனுபவித்து கொண்டு வந்தோம். கீதை என்று காட்டும் பாதை என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கீதைங்கிறது என்ன, அர்ஜுனனுக்கு எதுக்காக சொன்னார், அதை அர்ஜுனன் எந்த அளவு அனுபவித்து கேட்டான், எல்லாத்துக்கும் மேலே அந்த அவ்வளவு சந்தேகங்களுக்கும் இது ஆரம்ப தொடக்கத்திலேயே பார்த்தோம். கீதைங்கிறது ஏதோ எந்த காலத்துலேயோ ஒரு போர்க்களத்தில் நடந்திருந்த நிகழ்ச்சி அப்படின்னு நினச்சி ஏமாந்து போயிட வேண்டாம். ஏன்னா ஏய் அவனை உதடா நீ உதடா அப்படிங்கிறதுக்காக அல்ல கீதை. அந்த போர்க்களத்தின் நடுவில் கீதை எழுந்ததுன்னா கீதை ஏறத்தாழ 40 விதமான கீதைகள் உண்டு, பலவிதமான கீதைகள். அதில் எந்த ஒரு கீதைக்கும் இல்லாத ஒரு பெருமை பகவத்கீதைக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த ஒரு கீதை மட்டும்தான் போர்க்களத்தின் நடுவில் உருவானது. போர்க்களம்னா வேற எதுவும் இல்லை, வாழ்க்கைங்கிறது போர்க்களம். ஒரு பக்கம் நல்லது பிடிச்சி இழுக்கிறது, ஒரு பக்கம் கெட்டது பிடிச்சி இழுக்கிறது, எந்த பக்கம் போகிறதுங்கிறது தெரியல. இது நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் கடைபிடிக்க முடியல, இது கெட்டதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் சரி விடவும் முடியவில்லை. நமக்கே அது விடணும்னு ஆசை இருக்குது, வச்சுப்போம், ஆத்மார்த்தமாக இருக்குது அதை விடணும்னு, ஆனால் முடியலையே. அதுக்கு என்ன காரணம்? அப்போ நல்லது என்று தெரிந்தும் அதை கடைபிடிக்க முடியவில்லை, இதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு தகவல்களையும் அங்கே பரவாசுதேவன் அர்ஜுனனுக்கு எடுத்து ஓதுகின்றார். அர்ஜுனன் கீதை ஆரம்பத்தில் பார்த்தேன்னாக்க யார் இத சொந்தக்காரர், இந்தண்ட தாத்தா, அந்தண்ட மாமா, இந்த உற்றார் உறவினர் இவ்வளவு பேர்களையும் கொன்று அதன் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய ரத்தம் தோய்ந்த இந்த செல்வத்தை, இந்த பூமியை நான் அனுபவிக்க விரும்பவில்லை. உடனே தான் கிருஷ்ணன் சொல்கிறான், டாய் 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 18வது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா அதை கீதையை முடிக்கும் பொழுது, ஹே அர்ஜுனா, இவ்வளவு நேரம் நான் உனக்கு எல்லாம் 17 அத்தியாயம் முடிஞ்சு 18வது அத்தியாயத்திலும் பாதி தாண்டியாச்சு, உனக்கு எவ்வளவோ தகவல்கள் சொல்லி கொண்டு வந்தேன் அல்லவா? ஆமாம், இவ்வளவுக்கு அப்புறமும் நீ போர் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தால் பயல ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால் அது முடியாது. உன்னிடம் இயற்கையாக உள்ள அந்த க்ஷத்ரிய குணம் இருக்கு இல்லையா, அது போர்க்களத்தில் தூண்டி விட்டுரும், தூண்டி விடும். அதெல்லாம் நடக்காது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும் வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு. தமிழ் விதம்னு சொல்றது. அந்த இயற்கை குணம் உன்னை போர் செய்ய தூண்டும். அந்த கடமையை செய்வதிலிருந்து நீ தவறினால் இழிந்தவனாவா, எல்லோரும் உன்னை கேவலமாக பேசுவார்கள். அதனாலேயாவது நீ இந்த உன்னுடைய கடமையை செய். ஏதோ அர்ஜுனனை சண்டை போட தூண்டினார்னு மட்டும் நினைச்சு ஏமாந்து போயிட வேண்டாம். ஏதோ அர்ஜுனனை சண்டை போடுறதுக்காக தூண்டினார் நினைச்சு ஏமாந்து போயிடக்கூடாது. அர்ஜுனன் போர் வீரன் ஐயா. ஆர்மியில் எல்லாம் இருக்காங்க, அவர்களுடைய வேலை போர் புரிவது பகைவர்கள் கூட. இப்போ காவல்துறையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு கடமை எதுவோ அந்த கடமையை செய்ய எவன் பின் வாங்குகின்றானோ அவன் இழிவானவனாக கருதப்படுவான். இன்னும் பளிச்சுன்னு சொல்கிறதுன்னா புரியும்படியா, நம்ம வேலையை செய்யலைன்னா வீட்லேயும் சும்மா இருக்க மாட்டாங்க, வேலை பார்க்குற நிறுவனத்துலையும் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்புறம் கிருஷ்ணனே சொல்கிறாரு, எனக்கு எந்த விதமான கர்மங்களும் கிடையாது, இதை செஞ்சுதான் ஆகணுங்கிறது கிடையாது கிருஷ்ணனுக்கு. ஆனால் கிருஷ்ணன் அந்த குதிரையை குளிப்பாட்டி அந்த குதிரை மேலே இருந்த அம்பை எடுத்து அதை மெல்ல அப்படி தடவி கொடுத்து அதுகளுக்கு தன் முந்தான பட்டு பீதாம்பரத்தில் கொள்ள வேக வச்சு கொண்டு கொடுத்து, காரணம் என்ன, உழைப்பு இல்லாவிட்டால் யாருமே வாழ முடியாது, சர்வைவல் அப்படிங்கிறது நடக்காது.
கிருஷ்ணனே இது செஞ்சு காண்பிப்பதற்கு இன்னொரு காரணம், ஏதானு கிருஷ்ணன் இப்படி செய்யலைன்னா விஷயம் தெரியுமா? அதான் கிருஷ்ண, அட உங்ககிட்ட தான்ப்பா சொல்கிறேன். கிருஷ்ணனே என்ன பண்ணிட்டாரு, சும்மா தான் இருந்தார் அப்படின்னு கிருஷ்ணனை முன் உதாரணமாக வைத்து மற்றவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதன் காரணமாகவே அங்கே கண்ணன் ஆரம்பித்து ஒரு சில அத்தியாயங்கள் தாண்டின உடனே, அர்ஜுனா, எனக்கு எந்த விதமான வேண்டுதலும் கிடையாது, வேண்டாததும் கிடையாது, இருந்தாலும் நான் செய்கின்றேன். ஆகவே நீயும் உன் கடமையிலிருந்து தவறியவனாக ஆகாதே. அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு. சுவாமி விவேகானந்தர் சொன்னார் பாருங்கோ. அதெல்லாம் இந்த பகவத்கீதையிலிருந்து வந்தவை. எழுந்திரு, உன்னுடைய குறிக்கோள் நிறைவேறும் வரை நீ ஓய்வு அடையாதே. விழுந்து நமஸ்காரம் பண்றான் அர்ஜுனன். கிருஷ்ணா, என்னுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகின. நீ சொன்னதை போல நான் சும்மா இருந்தா கூட என்னுடைய குணம் சும்மா இருக்காது. குணம், சத்திரிய குணம் சும்மா இருக்காது. போர்க்களத்தில் ஈடுபடுவேன். ஆகவே உன்னுடைய வார்த்தைகளை கேட்டேன், எனக்கு பயம் நீங்கியது, தெம்பு வந்தது, தைரியம் வந்தது, இதோ போர்க்களத்தில் இறங்குகின்றேன் என்று அர்ஜுனன் தெளிவு பற்றி எழுந்து கொள்கின்றான். இந்த இடத்துல தான் பகவத்கீதை அங்கே வெகு வேகமாக திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு ஒரு நேர்முக வர்ணனை செய்து கொண்டு வரக்கூடியது சஞ்சயன். எந்த இடத்தில் கண்ணன் இருக்கின்றானோ அந்த இடத்தில் வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணனை ஆரம்பித்து அழகாக அங்கே அந்த சஞ்சயனும் சொல்லி முடிக்கின்றான். கீதை என்பது நம்முடைய கடமைகளை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும். ஏன்னா அப்பாவுக்கு ஒரு கடமை, அம்மாவுக்கு ஒரு கடமை, குழந்தைகளுக்கு ஒரு கடமை, ஆசிரியருக்கு ஒரு கடமை இருக்கல்லவா. அவரவர்களுக்கு வகுத்து வைத்த கடமைகள் என்ன என்ன, அந்த கடமைகளை நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன என்ன, பாதிப்பு அடையாமல் இருக்கக்கூடிய வழிகள் என்ன, பாதிப்புகள் ஏற்பட்டால் அவைகளிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்று அவ்வளவு வழிமுறைகளையும் அங்கே கண்ணன் சொல்லி முடிக்கின்றார். கீதை நிறைவு பெறுகின்றது. கேட்ட அர்ஜுனன் கண்ணனுடைய அந்த வாக்குகளை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் ஈடுபடுகின்றான். பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள், கௌரவர்கள் வீழ்ச்சி பெற்றார்கள். கீதையனுடைய அந்த விசேஷமே ஆரம்பம் எனக்கு மனசு சோர்வா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்படி விரக்தி அப்படி உட்காந்துருக்கேன். அந்த நிலை கீதையினுடைய முடிவு கம்பீரமாக எழுந்து வெற்றி பெறக்கூடிய உச்ச நிலை. இந்த கீதையை பல காலமாக நாம் அனுபவித்து கொண்டு வந்தோம். இதில் ஒரு விசேஷம், எந்த ஒரு சம்பிரதாயத்தையும், அதாவது ஒரு முறை, ஏராளமான பேர் இதுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஆதிசங்கரருக்கு அப்புறம் வந்த அவ்வளவு கீதை நூல்களுமே ஆதிசங்கரரை குறை சொல்லி, ஏன்னா அதை சொல்லி நான் எழுதணும், இப்போ என்ன சொல்லி இந்த தம்பியை சொல்லி அது இப்படின்னு அப்படியே தான் இருக்கே தவிர கீதையினுடைய மனோபாவம் என்ன என்பதை நாம் ஆதிசங்கரர் திட்டத்தில் தான் ஏராளமான வியாக்கியானங்கள் போயிருக்கின்றன. மக்களுக்கு எளிமையாக புரியும்படியாக செய்தது சுவாமி சித்பவானந்தர். ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் திருச்சியில் இருக்கு. அங்கே அந்த மகான் அவர் எழுதின அற்புதமான விரிவுரை இன்றும் நாளையும் ஒரு தமிழ் கொஞ்சம் படிக்க தெரிஞ்சிருந்தா போதும், கீதை எளிமையாக புரியும். அப்படிப்பட்ட அந்த கீதையினுடைய தகவல்களை இவ்வளவு நாட்களாக நாம் பார்த்தோம். ஏதோ ஒரு அர்ஜுனனுக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் கூட இருந்தான்னு நினைச்சு நம்பி நாம ஏமாந்து விட வேண்டாம். பாஞ்சாலிக்கு ஏதோ ஒரு புடவை கொடுத்தாரு கிருஷ்ணன், அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அதெல்லாம் வேற. பஞ்சபாண்டவர்களும் பாஞ்சாலியும் வேறு அல்ல. பாஞ்சாலிங்கிறத மனசு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஞ்சாலியே 5 பேரை கல்யாணம் பண்ணிட வேற ஒண்ணும் இல்லை. பாஞ்சாலி என்பது மனது, பஞ்சபாண்டவர்கள் என்பது பஞ்சேந்திரியங்கள். பாஞ்சாலிக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் 5 குழந்தை தான் இருந்து 6வது குழந்தை இருக்குன்னு எந்த ஒரு பாரதத்திலையும் கிடையாது. நமக்கு 2 குழந்தை 3 குழந்தை இருக்கு. அப்போ பீமனுக்கு அர்ஜுனனுக்கு இருந்திருக்க வேண்டாமா? இப்போ தெரியுதா? மனதும் கண்ணும் சேர்ந்தால் ஒரு குழந்தை தான் பிறக்கும், அதன் பெயர் பார்வை. மனதும் காதும் சேர்ந்தால் ஒரு குழந்தை தான் பிறக்கும், அதன் பேர் கேள்வி. மனதும் மூக்கும் சேர்ந்தால் நுகர்தல், மனதும் வாயும் சேர்ந்தால் பேச்சு,
ஒரு குழந்தை தான். இதைத்தான் அங்கே நமக்கு அழகாக தத்துவார்த்தமாக பாஞ்சாலி என்று மனதையும் பஞ்சபாண்டவர்கள் என்று ஐம்புலன்களையும் எழுதி குவித்தார்கள். இந்த பாண்டவர்களுக்கு ஏதோ கண்ணன் அங்கே உதவி செய்தார், வெற்றி பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல, அருணகிரிநாதனுடைய முதல் திருப்புகழை வைத்துத்தான் இந்த கீதை காட்டும் பதை தொடரையே நாம் தொடங்கினோம். அதில் சொன்னதைப் போல பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளை என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொன்ன வாக்குப்படி ஜகத்குருவான் அந்த கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து அந்த கீதா நாயகன் நம் அவ்வளவு பேர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அந்த ஜகத்குரு வழங்குவார்.